இந்த யூடியூப்ல ஹோட்டலாக போய் சாப்பிட்றாங்களா நாங்கள் காலங்காத்தால ரீல்ஸ் தள்ளினாக்கா இந்த நல்லி எலும்பு ஒருத்தன் கச்சிட்டு கட்டி இருப்பான் பாருங்க லொட்டு லொட்டு லொட்டுன்னு அதை பார்த்தாலே நம்ம மண்டை அடிக்கும் பாருங்க காலங்காத்தால. அதுவும் காலையில் 6 மணிக்கே பிரியாணி சாப்பிடுவான். அவன் பிரியாணி சாப்பிட்டான், அவன் காசை எப்படின்னா சாப்பிட்டான். அந்த பிரியாணிக்கு ஒரு சூப் போட்டு எடுப்பான் பாருங்க, அந்த வாசனை நம்ம மூக்குக்குள்ள ஏறி மண்டையில் அடிக்கும். தட்டு ஒன்று காட்டுவாங்க நமக்கு, அதுல பிரியாணி பக்கத்துல சிக்கன் 65, எறா தொக்கு, அப்புறமா மட்டன் கிரேவி, அந்த தட்டு ஃபுல்லாவே நான்வெஜ் கவர் பண்ணிருக்கோம். அதெல்லாம் சாப்பிட்டவன் ஆசம் சூப்பர் ஆஹா ஓஹோ. என்ன பிரியாணி புளிக்குது? புளிசாரம் யாரு? அட பாவிங்களா, புளியஞ்சாத்துல முட்டையை வச்சு பிரியாணின்னு போய் சொல்றியா? இதுலயும் போர்ஜரியா? இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான், சூப்பர் நீங்க இதை நாக் அவுட் பண்ணுங்க, அச்சு நாக் அவுட் பண்ணுங்க சொல்லிட்டு நம்ம நாக்க ஒரு வழி பண்ணிடுவான். அதெல்லாம் போட்டாங்க. ஏங்க வீட்டுல சாப்பிட்றான்ல, அதுக்கு இவ்வளவு ஆஹா ஓக நான் ரிவ்யூ சொல்ல முடியுமா? அவன் சத்தியமா என்னால இல்ல, உங்களாலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டுல சாப்பாடு ரசம் சாம்பாரா ரசமான்றது அது நம்ம அப்புறமா தான் அதுக்கு பேர் வைக்கணும். இருந்தாலும் அவன் இதை வீட்டுல சொல்லுவானா, நீ வச்ச சாம்பார் அருமையா இருக்குது, நீ வச்ச ரசம் அவ்வளோ டேஸ்டா இருக்குது, அமேசிங்கா இருக்குதுன்னு அவன் சொல்லுவானா? அவனுக்கு தைரியம் வருமா? அவனுக்கு சொல்றதுக்கு வராது. யாரும் சொல்ல மாட்டாங்க. வெளியே சொன்னா ரெக்க கேடுங்க, அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க.